இன்றைக்கி சஷ்டியை முன்னிட்டு வானகரம் பாலமுருக சுவாமிநாதனை பக்தி செய்யலாம். வள்ளியை மனமுணர முருகப்பெருமான் கிழவன் வேடத்தில் வருகிறார். அவனை விரட்டி விடுகிறாள். அடுத்தது இளைஞனாக அடுத்த நாள் போய் அவளை சீண்டுகிறார். நேற்று கிழவன் வேடத்தில் வந்தாய், இன்று இளைஞனாக வந்தாயான்னு கேட்குறான். உடனே இவர் எப்படி கண்டுபிடித்தாய் அப்படின்னோடனே, நேற்று வச்சுருந்த அதே மச்சத்தோடு இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்கிறான். இந்த வடிவேலு காமெடியில் வர்ற மண்டையை மறைக்க தெரிஞ்சவனுக்கு கொண்டையை மறைக்க தெரியலைங்கிற கதையாகிறது முருகனுடைய கதை. இந்த மச்சக்கார முருகன் சென்னையில் வானகரத்தில் இருக்கார். இவர் பேரே மச்சக்கார பாலமுருக சுவாமிநாதன். இவர் வடபழனி சித்தர்களுடைய ஆணைப்படி இந்த கோவில் எழுப்பப்பட்டது. ஒரு 40-50 ஆண்டுகள் இருக்கும். முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் ஒரு கையை ஆசீர்வதிக்கும் வண்ணம் மற்றொரு கையை இடுப்பிலே ஊன்றி அழகுற காட்சி தருகிறார். அபிஷேகத்தின் போது இவருடைய கன்னத்தில் இருக்கும் அச்சம் தெரிகிறது. இன்றைக்கி சஷ்டியை முன்னிட்டு வானகரம் மச்சக்கார பாலமுருக சுவாமிநாதனை பக்தி செய்தோம். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, உன்னுடைய தண்டைக்கால் நம்பியே கைதொழுவேன் நான். முருகன் திருவடிகளே சரணம்.